மோட்சத்தை பற்றி, அதாவது முக்தியை பற்றி, வீடு பேற்றை பற்றி, மெய்ஞானத்தை பற்றி, பேரறிவை பற்றி இதெல்லாமே பேசினாதான் அது கவிதை. கவி என்றால் பொருள், காமம், அறம், வீடு என்ற கருத்தினான்கில் கடமை அறம் உணர்த்த வேண்டும். கடமை அறம் உணர்த்தணுமா? கர்மா நம்முடைய கார்மிக். நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், நம்ம எதை நோக்கி போகணும், என்ன செய்யணுங்கிற அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய கடமை அறத்தை நம்ம உணர்ந்து செயல்படுகிற போது அதுக்கு நம்ம வழிநடத்தக்கூடிய விதமாக அந்த கவிதைகள் இருக்கணுமா? கவி என்றால் பொருள், காமம், அறம், வீடு என்ற கருத்தினான்கில் கடமையறம் உணர்த்த வேண்டும். கவி என்றால் கல்வியாய் கருத்தொலியாய், அதாவது கற்போர்கள் கருத்துயர்த்தி வாழ வழி கண்ணியமாய் வாழ வழி காட்ட வேண்டும்ங்கிறார். நீங்கள் கவிதை படிக்க படிக்க உங்களுடைய கருத்தை உயர்த்தி கண்ணியமாக வாழ்கிறதுக்கு வழிகாட்டணுமாமா. மகாகவி பாரதியாருடைய கவிதை, அவருடைய கவிதை படிக்கும்போதுனா நெஞ்சிலே உறுதி, அதாவது அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே ஒரு இந்த மெய்ஞான தெளிவு அவர்கிட்ட இருக்கும். அதை நீங்கள் பாரதியாருடைய கவிதைகளை எடுத்து